குழந்தைகளை குற்றம் கிடையாது. இது குழந்தைகளை பெற்றவர்களுடைய குற்றம். அது அவர்கள் தான் குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம விஜயை மட்டுமே நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விஜய் அவர்கள் உண்மையிலேயே கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்பட்டா இந்த இறந்து போன அந்த 36 பேர் இப்பொழுது நிலவரப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரப்படி ஒவ்வொருவருக்குமே அவர் ஒரு உச்சபட்ச தொகையை கொடுக்கணும். அதுதான் அவர் செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இழப்பீடாக நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே அதை அவர் செய்வாரா என்பதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வருமான வரித்துறை கட்ட சொன்ன அந்த 1.5 கோடி விவகாரம் சிக்கல்ல இருக்கு. இப்படி பல விஷயங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு அவர் வரி கட்டினாரா என்பது சிக்கல்களில் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் அவருக்கே சிக்கல்கள்ல தான் இருக்கு. இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்ப கூட அவர் நடத்தலையே. திருச்சி விமான நிலையத்துக்குள்ள அவர் போறாரு. செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, சார் சார் கூப்பிடுறாங்க. அவர் வேக வேகமா போறாரு. நீங்க பிரஸையே சந்திக்காத ஒரு நபர், பாசிச பாஜக என்று பேசக்கூடிய ஒரு நபர், மோடி அவர்கள் எப்படி பிரஸ சந்திக்க மாட்டாரோ அதே மாதிரிதான் இவ்வளவு துயரமான ஒரு நிகழ்வுல கூட விஜய் அவர்கள் பிரஸ சந்திக்க மாட்டாருன்னா இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? ஒரு சுயநல அரசியலுக்காக, ஒரு தான் முதல்வர் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக போய் பரப்புரை செய்யக்கூடிய ஒருவர், அந்த பரப்புரையில் வருகின்ற மக்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு கண்ணின் மணி போல காக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமா தமிழக அரசுக்கு இல்ல, விஜய் அவர்களுக்கு இருக்கு.